பதிலாக பாம்பையா கொடுப்பான், முட்டை கேட்டால் ஏழையா கொடுப்பான் என்று சொன்ன ஆண்டவன் தவிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக கேட்டதை கொடுக்காமல் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியை கொடுப்பதாக சொல்கின்றார். இது என்னப்பா, நாங்கள் எதையோ கேட்கின்றோம், அவர் பரிசுத்த ஆவியை பற்றி கதைக்கின்றாரே என்ன? நமது ஜெபம் கேட்கப்படுகின்றது, மன்றாட்டு செவிசாய்க்கப்படுகின்றது. உண்மையான உள்ளத்தோடு இறைவனை நாடுகின்ற பொழுது நாம் எதற்காக ஜெபிக்கின்றோமோ, எதை தேடுகின்றோமோ, அதனூடாக அமைதியை அடைவதற்கு, ஆறுதலை பெறுவதற்கு, அருளை வளர்த்துக் கொள்வதற்கு, அந்தந்த தேவையை, அந்தந்த பிரச்சனையை, அந்தந்த சவாலை சமாளிப்பதற்கு பொருளை விட, நாம் எதிர்பார்ப்பதை விட அதிலும் முக்கியமான சிறந்த கொடையை, ஆவியானவரின் கொடையை எங்களுக்கு தருகின்றார். அதை விட எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆவியானவரின் தூண்டுதலால், ஏவுதலால் அந்தந்த குறிக்கப்பட்ட நேரத்தில், பிரச்சனையில், சவாலில் நாம் எப்படி முதிர்ச்சியோடு, கிறிஸ்தவ முதிர்ச்சியோடு அணுக வேண்டும் என்பதை அவர் தூண்டிக்கொண்டே, உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனோடாக அமைதியை அடையலாம் என்பதுதான் இன்றைய இந்த இயேசுடைய போதனுடைய சுருக்கமாகும். இந்த செபம், பரலோக மந்திரம் எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சின்ன வயதிலே நாங்கள் வீட்டிலே பெற்றோர் சொல்லி தந்திருப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் சிஸ்டர் ஜோசஃபோ அல்ல சிஸ்டர் நசரேத்தோ உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். பாடமாக்கி இருப்பீர்கள், மந்திரமாக சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த செபத்தை சொல்லுகின்ற பொழுது பூசையிலையும் சொல்லுகின்றோம். அதற்கு முன்னுரையாக எப்படி சொல்லப்படுகின்றது? முற்பெறாம் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை துணிந்து சொல்வோம், துணிந்து சொல்வோம். செபத்தை சொல்லுவதற்கு எதற்காக துணிவு? பக்தி வேண்டும் என்று சொல்லலாம், துணிவு வேண்டுமா? ஆம், அவர் கற்றுக் கொடுத்த பொழுது என் பிதாவே என்று சொல்லவில்லையே, எங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுத்தார். எங்கள் பிதாவே என்று சொல்லுவதற்கு துணிவு வேண்டும், மனம் பக்குவப்பட வேண்டும். நண்பனாக இருந்தாலும், நட்பிலே தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும், புண்பட்டிருந்தாலும், அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவரையும் இணைத்ததாகத்தான் எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கின்றோம். அதை வாய்ப்பாடுமாக சொன்னால் அர்த்தமில்லை, அல்லது ஜெபித்தால் மட்டும், பக்தியாக ஜெபித்தால் மட்டும் அர்த்தமில்லை. துணிந்து எங்கள் என்று சொல்லி அவனையும் சேர்த்து அவளையும் சேர்த்து, பேர் சொல்ல மனமில்லாத அவளையும் சேர்த்து அவனையும் சேர்த்து எங்கள் பிதாவே என்றுதான் ஜெபிக்கின்றோம். அதற்கு துணிவு வேண்டும், பணிவு வேண்டும். எத்தனை முறை இந்த செபத்தை சொல்லியிருப்போம்? அந்த துணிவை பற்றி யோசிச்சிருக்கின்றோமா? அல்லது அது எங்கள் மேலே சுமத்துகின்ற அந்த கடமையை, பொறுப்பை, அது எங்களிடம் எதிர்பார்க்கின்ற தகுதியை நாங்கள் கொண்டிருக்கின்றோமா அல்லது வளர்த்திருக்கின்றோமா? எங்கள் பிதாவே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை உம்முடைய ராஜ்யம் என்னில், என்னுடைய வீட்டில், என்னுடைய சமூகத்தில் அன்பு, அமைதி, நீதி, நியாயம், சமதர்மம், என்னை பொறுத்த மட்டில் அந்த அரசு நிலைநாட்டப்பட வேண்டும். வேறு எங்கோ அல்ல, வேறு அரசியல்வாதிகள் அல்ல,
அல்லது மற்றவர்கள் அல்ல, நான் என்னுடைய விடயத்தில் அந்த அரசு, என்னுடைய விடயத்தில் அந்த சித்தம், என்னுடைய விடயத்தில் அந்த மன்னிப்பு, என்னுடைய விடயத்தில் அந்த பகிர்ந்து கொடுக்கின்ற அன்றாட உணவை பகிர்ந்து கொடுக்கின்ற இலகுவான செபம், ஒரு சில வார்த்தைகள் உள்ள செபம். ஆனால் சொல்லுவதற்கு நாங்கள் தயங்க வேண்டும், துணிய வேண்டும். இலகுவாக சொல்லி போட்டு போகின்றோம், எத்தனை முறையோ சொல்லிட்டு போகின்றோம். அந்த ஜெபத்தை மட்டும் பக்தியோடு எங்களால் சொல்ல முடியும் என்றால் எங்களுக்குள்ளே அந்த சமுதாயம் மலரும். இயேசு கண்ட அந்த புதிய சமுதாயம் எங்களுக்குள்ளே மலரும். அந்த ராட்சியம் எங்களுக்குள்ளே மலரும். அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே மலரும். அதனாலே அது மற்றவர்களுக்கும் மனம் பரப்பும். இந்த ஜெபத்தை மட்டும் ஜெபிக்கின்ற பொழுது துணிந்து பணிந்து ஒவ்வொரு சொல்லாக நினைத்து அதற்கு என்னை அர்ப்பணித்து தகுதியுள்ளவனாக்கி ஜெபிக்கின்ற பொழுது உம்முடைய ராட்சியம் வருக, எங்களில் வளரும், மலரும். வந்திருக்கின்றோம், நீண்ட காலத்துக்கு பிறகு சந்தித்திருக்கின்றோம். ஒருவர் தழுவி அணைத்துக் கொள்கின்றோம். அதிலே எங்கள் தந்தாய் என்று சொல்ல இன்று ஒரு வாய்ப்பு, ஒரு வளர்ச்சி, ஒரு மலர்ச்சி, ஒரு கனிவு தொடர்கின்றது, வளர்கின்றது. அதற்காகத்தான் இந்த ஒன்று கூடல்கள் எங்களூடாக, இந்த விழாக்களின் ஊடாக நாங்கள் விழாமல் இருக்க, இயேசு கற்றுக் கொடுத்த அந்த மதிப்பீடுகளில் இருந்து நாங்கள் நழுவாமல் விழாமல் இருக்க விழா எடுத்து அந்த ராட்சியம் எங்களுக்குள்ளே மலரட்டும், பரவட்டும், நறுமணம் வீசட்டும். அதற்காக ஜெபிப்போம்.